கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கொலோசையர் 1வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன் என்று ஒரு வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. எனக்குள்ளே நான் வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். பவுல் இப்படியா எழுதுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையர் நிருபத்திலே இப்படி எழுதுகிறார். எனக்குள்ளே கிரியை செய்கிற அந்த வல்லமையை கொண்டு அவருடைய பலத்தை கொண்டு நான் போராடி பிரயாசப்படுகிறேன் என்று நான் வாசிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் எனக்கு உணர்த்தின ஒரு வார்த்தை, நாம் பிரயாசப்பட வேண்டும். பிரயாசப்படுகிறவன் பலனில் முந்திக் கொள்வான் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த நாளில் அநேக காரியங்களிலே பிரயாசப்படுகிறோம், அநேக விஷயங்களிலே பிரயாசப்படுகிறோம். ஆனாலும் கர்த்தருக்கு அடுத்த விஷயங்களிலே நாம் பிரயாசப்படுகிறதிலே நிறைய குறை உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். நானும் அநேக நேரங்களில குறை உள்ளவனாய் காணப்படுகிறேன். காரணம் பயம், அதைரியம், அவிசுவாசம், இப்படி பலவிதமான காரியங்கள் வந்து நம்மளை கர்த்தருக்காக முன்னேற விடாதபடி பல சூழ்நிலைகளை நம்மளை அழுத்துவதை நான் பார்க்கிறேன். இந்த காலையில கர்த்தர் நான் நேற்று நைட்டு வரைக்கும் வேற ஒரு காரியத்தை நான் தீர்மானித்திருந்தேன். ரெண்டு நேரத்துல கர்த்தர் திடீரென்று எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். உண்மையாகவே அது எனக்கு பிரயோஜனமா இருக்குன்னு வாசிக்கிறேன். இதை கேட்கிற எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லி நான் விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். போராடி பிரயாசப்படுகிறேன் என்று பவுல் எழுதுகிறார். அதனால ஒவ்வொருத்தரும் நாம் இந்த நாட்களிலே போராடி பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் போராடி பிரயாசப்படுகிற ஒரு காலத்தினுடைய கட்டாயத்தில் இருக்கிறோம். பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் பாராட்டி ஜீவிப்பதற்காக யோசேப்பு எவ்வளவோ பிரயாசப்பட்டார். ஜெபத்தை தடுப்பதற்கு தானியேலுக்கு எவ்வளவோ நெருக்கம் வந்த பொழுது அவர் போராடி பிரயாசப்பட்டு அந்த பலனை பெற்றுக்கொண்டார் என்று வாசிக்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவரும் கூட தேவனை வணங்க விடாதபடி எவ்வளவு தடைகள் வந்தது. அக்கினி சூளை வந்தது. 7 மடங்கான அக்கினி சூளை வந்த போதும் கூட அவன் போராடி அந்த பெற்றுக்கொண்டான். தேவன் ஒருவர் உண்டு, சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் ஒருவர், இயேசு உண்டு என்பதை அந்த எல்லா ஜனங்கள் மத்தியிலே அந்த இடத்துல உயர்த்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். உண்மையாகவே எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நாம் ஒரு போராட்டம் இருக்குது. அதை பிரயாசப்பட வேண்டும். பிரயாசப்படும் பொழுது கர்த்தர் உண்மையாகவே அதுல நமக்கு நல்ல ஒரு உயர்வையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் அவர் தருவதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அன்றைய நாளிலே, இன்றைய காலை வேளையிலே, இந்த வருஷங்களிலே நாம் கர்த்தருக்காக பிரயாசப்படுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் தருவாராக. கர்த்தரோட வார்த்தை இப்படியாய் சொல்கிறது. வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறதுனால் அதனால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி பிரசங்கில ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறதுனால ஒண்ணுமே இல்லை. இந்த உலகத்துக்கு ஓடுகிற காரியம் எல்லாமே வருத்தத்தின் பலன் தான். இந்த உலகத்துக்காக ஓடுகிற எல்லாமே வருத்தப்பட்டு அது ஒரு மாயையான ஒரு பலன் தான். அதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல பவுல் சொல்லுகிறார், அவருடைய வல்லமை கிரியை நடப்பிக்கிற அவரோட பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். அப்ப பாருங்க, 2 காரியம் இருக்குது. வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலம் என்ன? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு இந்த உலகத்துல படுகிற எல்லா பிரயாசங்களும் வருத்தங்களுக்கு அடுத்ததாய் காணப்படுகிறது. ஆனா கர்த்தருக்கு அடுத்த நாம் பிரயாசப்படுகிற காரியங்களிலே இன்று நாளிலே வளரும்படியாக கர்த்தர் நம்மளை விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்துல பவுல் இப்படியா எழுதுகிறார். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்துல, நான் வீணாக ஓடினதும் வீணாய் பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவினாலில் எனக்கு உண்டாயிருக்கும் என்று எழுதுகிறார். அப்ப கர்த்தருக்காக ஓடுகிற அந்த பிரயாசம் வீணாவே இராது. ஆனா இப்ப பார்க்கிற பார்வையில அது வீணாய் இருப்பது போல தெரியும், எந்த ஒரு வளர்ச்சி இல்லாதது போல் தெரியும். ஆனால் உண்மையாகவே பவுல் எழுதுகிறார், நான் ஓடினது வீணா இருக்காது, நான் பிரயாசப்பட்டது வீணா என்கிற மகிழ்ச்சி அந்த நாளில கிடைக்கும் என்று அவர் எழுதுகிறார். உண்மையாகவே நம்ம பிரயாசப்படுவது அது ஒரு மகிழ்ச்சியின் காரியமா தான் இருக்கும். கர்த்தருக்கு அடுத்த காரியங்களிலே நம்முடைய பிரயாசங்கள் அது மகிழ்ச்சிக்கு நேராய் கொண்டு போகும். அதனாலதான் பவுல் சொல்கிறார், ஜீவ வசனத்தை நான் பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல நான் பிரகாசிப்பேன் என்று இந்த வசனத்தை அவர் எழுதுவதை பார்க்கிறோம். இந்த நாளுக்குள்ள இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது உண்மையாகவே
கர்த்தருக்காக படுகிற பிரயாசத்துல நான் குறைவா இருக்கிற அநேக நேரங்களில. அதனால அந்த வசனத்தை நான் பிரயாசப்படும் பொழுது, பார்க்கும் பொழுது, கர்த்தருக்காக படுகிற பிரயாசத்துல வளர கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் ஓடுகிற ஓட்டம் வீணான ஓட்டம் கிடையாது. நாம் பிரயாசப்படுகிறது எல்லாமே வீணா கிடையாது. அதனால கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு ஒரு மகிழ்ச்சி, என் நம்பிக்கை உண்டு என்ற நம்பிக்கையோடு நம் விசுவாசத்தையோடு கூட ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஓடுவதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 58வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:58வது வசனத்துல நான் வாசிக்கும் போது, கிறிஸ்துவுக்குள் படுகிற பிரயாசம், கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாய் இருப்பீர்களாக என்று பவுல் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் அதோட கடைசி வசனத்துல கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் ஒண்ணு விருதாவா போகாது. முதல்ல பார்த்தோம், நம் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் கிறிஸ்துவின் நாளில் மகிழ்ச்சி உண்டாகும். இரண்டாவதாக நாம் பார்க்கும், கர்த்தருக்கு படுகிற பிரயாசம் அது விருதாவை போகாதாம். அதனால நீங்க அசையாதவர்களா இருக்கணும், உறுதிப்பட்டவர்களா இருக்கின்றது பவுல் நமக்கு ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை நமக்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய கிரியைகளை எப்பொழுதும் பெருகிறவர்களாக இருப்பீர்களாக என்று இந்த வசனத்தை வாசிக்கிறோம். உண்மையாகவே கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதில் ஒரு அனல் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு முந்தின வசனத்துல பார்க்கும் பொழுது, ஐயா நான் பிரயாசப்பட்டது வீணா கிடையாது, அதனால நான் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல நான் பிரகாசிப்பேன் என்று பவுல் சொல்கிறார். இந்த இடத்துல என்னுடைய பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசங்கள் விருதாவா என்று அறிந்து நீங்கள் அசையக்கூடாது, உறுதியா நிக்கணும், அவருடைய கிரியைகளை எப்பொழுதும் பெருகணும்னு சொல்லி ஒரு வாழ்த்துதல் செய்தியை கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்ம தருகிறார். பலவித போராட்டங்கள் மத்தியில போகலாம். நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான சூழ்நிலையில யாருடைய ஒத்தாசை இல்லாதபடி தனியா போனது போல போகலாம். கர்த்தராகிய இயேசு கூட இந்த உலகத்துல ஜீவித்த பொழுது அநேக நன்மைகளை செய்தார். அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூட இருந்தாங்க. ஆனா அந்த கெத்செமனேங்கிற தோட்டத்துல போகும் பொழுது அவருக்கு உதவி செய்வதற்கு ஒருத்தர் கூட இல்ல. கூட இருந்த பேதுரு, யோவான், அந்த சீசர்கள் கூட இருந்து ஜெபிக்க சொல்லும் போது கூட அவர்களை தூங்கி விட்டாங்க. ஆனா பாருங்க, ஏசப்பா மாத்திரம் தனியா நின்று அந்த இடத்துல அந்த கெத்செமனேல ஜெபித்த பொழுது தூதன் இறங்கி வந்து அவரை பலப்படுத்தினான் என்று வாசிக்கிறோம். அவரோட பிரயாசம் வீண் போகல. ஜெபம் என்கிற ஒரு பிரயாசம், விசுவாசம் என்பது ஒரு பிரயாசம். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வாசிக்கிறோம். தன்னுடைய குமாரனை பலியிட போனான். பார்க்கும் பொழுது அற்பமாய், ஏளனமாய், பிரயாசமாய் தோன்றினது. ஆனாலும் அவனுடைய விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். யோபினுடைய பொறுமையை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். யோபினுடைய பொறுமை, அவனுடைய பிரயாசம் பாருங்க. உலகத்துல நம்ம எல்லாரும் யோபினுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே என்று புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட பொறுமை உலகத்துல பார்க்கும் பொழுது ஏளனமா தெரியலாம், ஒரு மாதிரி நினைக்கலாம். உண்மையாகவே அதுல கர்த்தருடைய கிரியை இருக்குது. கர்த்தர்கள் படுகிற பிரயாசம் ஒரு நாள் வீண் போகாது, விருதாவா இராது. அதனால இன்று நாளில கர்த்தர்கள் படுகிற பிரயாசத்தை நாம் அதிகமாய் கூட்டி வழங்குவோமாக. கர்த்தருக்காக செய்கிற சின்ன சின்ன ஊழியங்கள், ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். அந்த எலியேசர் அந்த ஈசாக்கு பெண் கொள்ள போகும் பொழுது அந்த ரெபேக்காள் தண்ணி எடுத்து கொண்டிருந்த பொழுது அவர் போய் அந்த தண்ணீர் கேட்ட பொழுது, அவள் உமக்கும் தருகிறேன், உமக்கு ஒட்டகத்துக்கும் தருகிறேன் என்று அவள் சொன்னதை நாம் பார்க்கிறோம். அந்த நேரத்துல அவள் தண்ணி கொடுத்ததுக்கு பலனாக ஒட்டகங்கள் குடிந்து தீர்ந்த பின்பு, அதாவது ஆதியாகமம் 24வது அதிகாரம் 22வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் 1/2 சேக்கல் எடையுள்ள பொற்காதனியையும் அவன் கைகளுக்கு 10 சேக்கல் எடையுள்ள பொன் 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்தான். 1/2 சேக்கல் எடையுள்ள பொற்காதனி, 10 சேக்கல் எடையுள்ள 2 கடகங்களை கொடுத்தான். பாருங்க, கொடுத்தது தண்ணீர் தான். ஒட்டகத்துக்கு தண்ணீர் தான் கொடுத்தாங்க. எலியேசர் குடிக்க தண்ணீர் தான் கொடுத்தாங்க. தண்ணீருக்கு கொடுத்ததுக்கு பலன் பாருங்க, பொன் கடகங்களை கொடுக்குறாங்க. 1/2 சேக்கல் எடையுள்ள பொற்காதனி, நல்ல பொன்னினால் செய்யப்பட்ட காதணி, பொன்னினால் செய்யப்பட்ட கடகங்கள்,
கைக்கு நல்ல வளையல்கள் இப்படி கொடுத்து அவருக்கு உற்சாகப்படுத்தினதை பார்க்கிறோம். உண்மையாகவே இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் அதனுடைய பலனை அடையாமல் போவதில்லை என்று வாசிப்பது போல, இன்றைய காலையிலே கர்த்தருக்காக ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா அதனுடைய பலனை நாம் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு வல்லவராய் இருக்கிறார். ஒரு தண்ணி கொடுத்த அந்த ரெபேக்காளுக்கு பாருங்க, எலேயசர் பொன் மோதிரத்து பொன் கடகங்களையும் பொன் காதணிகளையும் கொடுப்பார் என்றால், அதை காட்டிலும் பெரிய சர்வ உளமையில தேவன் அவருக்காக படுகிற சின்ன பிரயாசத்துல கர்த்தர் நமக்கு பெரிய ஒரு நன்மைகளை செய்ய அவர் வல்லமையில தேவனாயிருக்கிறார். என் வேலை இன்னும் வரவில்லை என்று அந்த காணவர் கல்யாண வீட்டிலே கர்த்தருடைய அற்புதத்திற்காக உதவியா இருந்த வேலைக்காரரை கூப்பிட்டு ஜாடியிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்று சொன்ன பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உடனே அவர்கள் பிரயாசப்பட்டதை பார்க்கிறோம். ராம் முழுதும் பிரயாசப்பட்டான் பேதுரு, மீன் கிடைக்கல. ஆனாலும் அதனுடைய பலனாய் கர்த்தர் அந்த இடத்துல தேடி வந்தார். பிரயாசம் ஒரு நாள் வீண் போகாது. கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் ஒரு நாள் விருதாவா இராது என்று அறிந்து இந்த காலை வேளையில நம்ம அசையாதவர்களாய் காணப்பட கர்த்தருடைய கிருபை நமக்கு அளவில்லாமல் ஊற்றப்படட்டும். உறுதிப்பட்டவர்களாய் காணப்பட கர்த்தருடைய கிருபை நமக்கு அளவில்லாமல் ஊற்றப்பட விட்டோம். மூன்றாவதாக, நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை பிறப்பிக்கும், துன்மார்க்கனுடைய விளைவோ பாவத்தை பிறப்பிக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 10வது அதிகாரத்துல இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். துன்மார்க்கனுடைய விளைவு பாவத்தை பிறப்பிக்குமா, நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை பிறப்பிக்கும். ஜீவன் என்பது நித்தியத்திற்கு நேராக நம்மளை நடத்துகிற ஒரு காரியம். இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின் வருகிற ஜீவனத்துக்கும் பிரயோஜனமாய் இருக்கிறபடியால் என்ற ஒரு வசனத்தை நான் வாசிப்பது போல, கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் நம்மளை நித்தியத்துக்கு நேராக ஜீவனுக்கு நேராக கொண்டு போவதற்கு கர்த்தர் வல்லமையில தேவனாய் இருக்கிறார். நம் நீதிமானுடைய பிரயாசம் கர்த்தருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட அவருடைய ஆவியை பெற்ற நாம் எடுக்கிற எல்லா பிரயாசங்களும் ஜீவனை பிறப்பிக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 127:7 கர்த்தர் வீட்டை கட்டாராய்கள், அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதாவா என்று வாசிக்கிறோம். நீதிமான் கர்த்தரை பற்றி கொண்டு பனையை போல் செலுத்திருப்பான் என்பது போல, கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிற நீதிமான்களாக நாம் கர்த்தருடைய சார்ந்து கர்த்தரை கொண்டு நாம் செய்கிற எல்லா காரியமும் அது பிரயோஜனமா இருக்கும். அதன் நீதியை உண்டு பண்ணும். அது விருதாவா இராது. நாம் படுகிற பிரயாசம் மகிழ்ச்சியை கொண்டு வரும். நான் வீணா ஓடினது கிடையாது, வீணா பிரயாசப்பட்டது கிடையாது. எல்லாமே கிறிஸ்துவின் நாளில எனக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு பெரிய மகிழ்ச்சியை, பெரிய ஒரு கிரீடத்தை கர்த்தர் நமக்கு பெரிய ஒரு பொக்கிஷத்தை அந்நாளிலே அவர் தருவார் என்ற மகிழ்ச்சியோடு கூட வாஞ்சியோடு கூட நாம் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நாம் பிரயாசப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராங்க. நம் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் ஒரு நாளுமே வீணாய் போகாது. கொலோசையர் புஸ்தகத்துல நான் வாசித்தது போல 1வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்துல நான் வாசித்தது போல, நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். அவருடைய பலத்தை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்வோம். அவருடைய அன்பை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்வோம். அவருடைய ஆவி நிறைவு ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்வோம். அவருடைய கிரியை நமக்குள்ள பெருக பெருக வல்லமையாய் போராடி பிரயாசப்படலாம். கர்த்தருடைய பிள்ளையா இந்த பூமியில வாழ்வதற்கு பெரிய ஒரு சவால் ஊழியம் செய்வது. 2வது, கர்த்தருடைய பிள்ளையா ஏசப்பா பிள்ளையா இந்த பூமியில வாழ்வது சாதாரண காரியம் இல்ல. கர்த்தருடைய பிள்ளையா ஜீவிப்பதற்கு மிகப்பெரிய சவால். சத்துருவானவன் எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி கொண்டிருக்கான் சிங்கத்தை போல. அதனால கர்த்தருடைய கிரியையும் அவருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொண்டு அவருடைய ஆவியின் நிறைவை பெற்றுக்கொண்டு அவருடைய பலத்தில நாம் பவுலை போல போராடி பிரயாசப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராங்க. திருஷ்டாத்தங்களா அநேக காரியங்கள் சொல்லலாம். யோசேப்பு குழியில தூக்கி போட்டாங்க, விற்று போட்டாங்க 20 வெள்ளிக்காசுக்கு. போத்திபார் வீட்டுல பல பிரச்சனை, சிறைச்சாலையில பிரச்சனை. ஆனாலும் அவன் அமைதியா பிரயாசப்பட்டான். அவனோட வாழ்க்கையில கர்த்தர் அவன் நினைச்சு பார்த்திராத இடத்துல தேசத்திற்கு அதிபதியா கர்த்தர் மாற்றினார். அதுபோல இந்த பூமியில அநேக காரியங்கள் நிமித்தமா துக்கம் வரலாம், கஷ்டம் வரலாம். ஆனாலும் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல நாம் பிரகாசித்து கர்த்தரை முகமுகமாய் சந்திக்க கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வாராக. ஏனென்றால் இந்த உலகத்துல கடைசி நாட்கள்ல வந்திருக்கிறோம். அநேக ஜனங்கள் கூட்டம் கூட்டமா நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற இந்த நேரத்துல கர்த்தருக்காக நாம் எழும்ப கர்த்தர் வாஞ்சிக்கிறார். நாம் வீணாக ஓடுறதில்லை, வீணா பிரயாசப்படுறதில்லை. எல்லாவற்றுக்கும் பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார்.
அதனால ஆபிரகாமை போல, யோசேப்பை போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல, தானியேலை போல அந்த 38 வருஷம் அந்த மனுஷன் பாருங்க அந்த பெதஸ்தா ஆண்டையில இருந்தான். வேற எங்கேயாவது போயிருக்கலாம், 30 வருஷம் இருந்துட்டோம், 25 வருஷம் இருந்துட்டோம், இங்க ஒரு நன்மையும் கிடைக்கலன்னு சொல்ல அவன் எட்டி போயிருக்கலாம். ஆனாலும் 38 வருஷம் அவன் எங்கேயும் போகாம அங்கேயே கிடந்தான். இயேசு தேடி வந்து அவனுக்கு சுகத்தை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். ஒரு முடவன், ஒரு சப்பானி, எதுவுமே செய்ய முடியாத ஒருத்தன் இயேசுவை மாத்திரம் சார்ந்து இருப்பார் என்றான். கர்த்தர் நமக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார், நல்ல சரீர அபயங்களை கொடுத்திருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் அவருக்காக பிரயாசப்பட்டு நமக்கு நியமித்திருக்க பாதையில ஓடி பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்காக ஓட எனக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டு இந்த செய்தியை முடிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென்.